உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாமா ஏய் ஆரம்பத்து மாமாங்கற இவங்க தான் மாமா. இன்னைக்கு எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம். பாரு, புது சேலையெல்லாம் கட்டியாந்திருக்கேன். நல்லா இருக்கா? நமக்கு இன்னைக்கு கல்யாணம். இல்ல யார் நீ? மாமா விடுங்க மாமா. சேலை எங்க இருந்து கிடைச்சது? திருடியா? ஐயோ இல்ல மாமா, எனக்கு உங்களுக்கு கல்யாணம். இங்க பாத்தியலா 1000 ரூபாய் மொய் பணம்லாம் இருக்கு. மாமா எனக்கு தாலி கட்டுங்க மாமா. யாருகிட்ட பேசிட்டு? மாமா ஏன் மாமா இப்படி பண்றீங்க? என்ன தைரியம் இருந்தா ரத்னாக்கு வாங்கி கொடுத்த சேலைய நீ திருடிட்டு வந்திருக்க. விடுறீ? ஏன் மாமா? விடுறீங்கறாம். மாமா விடுங்க. விடுறீங்கறா? மாமா விடுங்க. ஐயா வேணாங்கய்யா, விட்டுருங்கய்யா. விடுறீ? ஐயா என்ன கேக்குறீங்க? ஐயா எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்கய்யா. விடுறீ? விடு. ஐயா வேணாயா. ஐயா யோ யோ மாமா விடுங்க. விடுங்க. ஏலே விடியா விடியா சொல்றல. விடுறீ? சொல்லிட்டே இருக்க. அறிவுல உனக்கு என்னையா போலீஸ்கார நீ? ச்சே, ஸ்டேஷன் முன்னாடி நின்னு ஒரு பொம்பளை புள்ள சேலைய உருவுற. அறிவுல உனக்கு? மாமா வடிக்காத. சார், நான் வாங்கி கொடுத்த சேலை சார். இல்ல இல்ல, இது என் கல்யாண புடவை. மாமா கல்யாணம் பண்ணிக்கோ. ஏமா ஏஞ்சி போமா. யோ உள்ள வாயா. அட, அப்ப பிச்சைக்கார பொண்ணுக்கும் இன்ஸ்பெக்டருக்கு ஏதோ தொடர்பு இருக்கா மாதிரி இருக்க. என்ன மாப்பிள, ஒரு பிச்சை எடுக்கிற புள்ளைய கூட விட்டு வைக்க மாட்ட போல இருக்க. எல்லாம் கிளம்புங்கம்மா, கிளம்புமா. என்ன மாப்பிள, இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? இது உன் வேலை தானா? சீலைய இழுத்தது உன் வேலை, அத ஊரே நின்னு பார்க்க வச்சது ஏன் வேலை. இந்த ஊர் வேற உனக்கும் இந்த பிச்சைக்காரிக்கும் தொடர்பு இருக்குன்னு வேற நம்புது. பத்தாவதுக்கு வீடியோ ஆதாரம் வேற இருக்குல்ல. ரத்னா விடு, இதுக்கு மேல இந்த ஊர்ல எந்த புள்ளையாச்சும் உன்னை கட்டணும்னு நினைப்பாளா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.